காவிரி படுகை மாவட்டங்களை வறட்சி பகுதியாக அறிவிக்க கோரி திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தடுப்புகளை தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் முயன்றதால் அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவிரி படுகை மாவட்டங்களின் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரண நிதி வழங்க கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. காவிரி படுகை மாவட்டங்களை வறட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இதில் வலியுறுத்துகிறார்கள். தடுப்புகளை தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் முயன்றதால் அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பேரிகேடுகளை அவர்கள் நகர்த்தி வரும் காட்சிகளை பார்க்கிறோம். அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், இப்ப களச்சூழல் என்னவாக இருக்கிறது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் விவசாயிகள் ஒரு 1500க்கும் மேற்பட்டவங்கள் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் வீரபாண்டியன், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டார்கள். அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னா, இப்ப குறுவை 2 லட்சம் 2.5 லட்சம் பண்ணக்கூடிய திருவாரூர்ல 1 லட்சம் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆழ்குழாய் கிணறு வச்சு உள்ளவங்க மட்டும் தான் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணி திறக்காத சொல்லியிருக்காங்க. சம்பாவும் உங்களுக்கு 45 நாள் மட்டும் தண்ணி திறந்தா மட்டும் சம்பா காவந்து பண்ண முடியவே முடியாது. வடகிழக்கு பருவமழை நல்லா பொழிஞ்சு மேட்டூரான நீர்மட்டம் உயர்ந்து தொடர்ந்து தண்ணி வந்தாதான் சம்பா நட்டாலும் அதை காவந்து பண்ண முடியும். அப்படி உள்ள சூழ்நிலையில இங்க திருவாரூர் மாவட்டத்துல குறுவையை பண்ணாம பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளாங்க. அது மட்டும் இல்லாம விவசாய கூலி தொழிலாளி இருக்காங்க. அதாவது நடவு நாத்துக்கு போறவங்க, வரப்பு விட்டு வேலைக்கு போறவங்க, அவங்களுக்கும் நிவாரணம் வேணும். அவங்க குடும்பத்துக்கு 10,000 நிவாரணம் வேணும். குறுவை சாகுபடி பண்ணாத விவசாயிகளுடைய குடும்பத்துக்கு 15,000 நிவாரணம் வேணும். அதே போல பயிர்க்கடன் தமிழக வெற்றி கழகம், தமிழக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு அறிவித்தது போலவே அந்த வாக்குறுதிப்படியே பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும். மேகதாது அணை கட்டும் விவகாரத்துல தீவிர முயற்சி மேற்கொண்டு அணை கட்ட விடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி முதன்மையான கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமான நடைபெற்றது. இதுல பெண் தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பெண்களும் கலந்து கொண்டாங்க. அவர்கள் இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பே உள்ள வாயிலை பேரிகார்டு, இரும்பால் போடப்பட்ட பேரிகார்டுகளையும் இரும்பு கம்பிகள் சொருகப்பட்ட பேரிகார்டுகளையும் அகற்றி அந்த உள்ளே நுழைய முற்பட்டார்கள். அதன் பிறகு காவல்துறையினர் 200க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதன் பிறகு தற்போது மாவட்ட ஆட்சியருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்களான ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியன், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சில மகளிர் அமைப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த மகளிர் அமைப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைவர், விவரங்களுக்கு நன்றி மாதவன். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததற்கு ஆனால் இது முற்றுகை போராட்டம் என்றாலே நம்ம